போய் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க. கண்டிப்பா வந்து எனக்கு விட்டு தர முடியாது விஜய. விஜய் தான் என் லைஃபு. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு போறாங்க. இங்க வந்து அ வரத பார்த்துட்டு நம்ம காவேரி விஜய் வந்து வராரு பக்கத்துல. விஜய் வந்து "எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? நானும் நீயும் ஒண்ணா போயிருக்கலாம்ல. தனியா போயிட்டு வந்திருக்க" அப்படி சொல்றாரு. அத கேட்டு வந்து அமைதியா போறாங்க. உடனே வந்து தாத்தா கிட்ட பிரசாதம் குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு "ஏன் எனக்கு குடுக்க மாட்டியா?" அப்படின்னோனே "இந்தாங்க வச்சுக்கங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து சரி காவேரி நீயே வச்சு விடலாம்ல அப்படின்னோனே, ரொம்ப தான் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களே வச்சு விடுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கா, ஆனா எல்லாத்தையும் மறைச்சிக்கிறா. மறைச்சிக்கிட்டு உள்ளேயே வந்து அப்படியே லவ் இல்லாத மாரி நடிக்கிறா. அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து சரி ஓகே, சரி நீ போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணு அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து எதுக்காக பேக் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்னைக்கு கல்யாண நாள்ல நம்மளுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, பேக் பண்ணு அப்படின்னோனே, உடனே வந்து ஒண்ணுமே சொல்லாம சரி ஓகே, அப்போ என்ன 1 வருஷம் ஆயிடுச்சு. என்ன வீட்டுக்கு போன்னு சொல்றியா? அதுக்கு தான் பேக் பண்ண சொல்றியா? ச்சே இப்படி பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. ச்சே இப்படி பண்ணிட்டியே விஜய் அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷனாகி என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து டைரியில எழுதி வச்சிருக்கிறத பார்த்து யமுனா செமையா சத்தம் போடுறாங்க. எதுக்காக வந்து என் அக்கா வருவான்னு எழுதி வச்சிருக்கீங்க? என்ன காரணம்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறதால, வேற வழி இல்லாம நிவின் எல்லா உண்மையும் சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. உடனே அவங்க வீட்ல போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி வந்து அக்காவும் வந்து மாமாவும் வந்து நடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து வேணும்னே வந்து கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்க. உண்மை இதுதான். அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அழுது வந்து புலம்புறாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு. "ஆமா, அவ வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல. இன்னியோட அந்த கான்ட்ராக்ட் பெற முடியுது. இதுக்கப்புறம் வந்து அந்த வீட்ல அவர் வாழ்வாளா என்னான்னே தெரியல. மாமா அவள வச்சிருப்பாரா என்னான்னே தெரியல." அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "நீ என்னடி இப்படி வந்து சொல்ற? என் தலையில மண்ண வாரி போடுறீங்களேடி ஆளாளுக்கு. என்னடி இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழறாங்க. நம்ம வந்து சாரதா, உடனே சாரதா, பாட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப அழுதுட்டே வந்து காவேரிய பார்க்க ஓடி போறாங்க. இங்க காவேரி கரெக்ட்டா வந்து பேக் பண்ண அந்த பேக்கோட வந்து வெளிய வந்து நிக்கிறாங்க. பேக்கோட வந்து காவேரிய பார்த்துட்டு அவங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழறாங்க. "வந்துட்டியாடி? ஒரே நொடியா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு "உனக்கு எப்படிம்மா தெரியும்?" அப்படின்றாங்க. "எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கைய நீயே பாழாக்கிட்டியே காவேரி. இப்படி பண்ணிட்டியே காவேரி. இப்ப தாண்டி இவ எல்லா விஷயத்தையும் சொன்னானோ, நிவின் எல்லாத்தையும் சொல்லிட்டாருக்கா என்கிட்ட. இந்த மாரி நீயும் மாமாவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே அப்படியே அழறாங்க. காவேரி அப்படியே உடைஞ்சு கதறி அழறாங்க. அவங்க அம்மாவும் அழறாங்க. வீட்ல எல்லாருமே அழறாங்க. இது எல்லாத்தையும் ராகினி பார்த்துடுறாங்க. "ஓ! அப்படியா? 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜா? நல்லதா போச்சு என் அப்பா வர சொன்னது. என் அப்பா வந்தா இன்னும் களை கட்டும்." இவங்க அழுது, புலம்பி, பிரச்சனை பண்ணி சொல்ல முடியாது. எப்படியும் விஜய், காவேரி சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சுருவாங்க. எப்படியாவது காவேரிய விஜய் கூட சேர்த்து வைக்கலான்னு பிளான் வேணாலும் பண்ணுவாங்க அவங்க வீட்ல. இத விடவே கூடாது. என் அப்பா வந்தா தான் இந்த ஆட்டத்த கலைச்சு விடுவாரு. அதுக்கப்புறம் நிரந்தரமா விஜய், காவேரி பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு என் அப்பா வரணுமே, இன்னும் வரலையே, வர சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து அவங்க அம்மா பயங்கரமா அழறாங்க. "ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது தாத்தா அங்க வந்துடுறாரு. தாத்தா வந்து "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னோனே, உடனே வந்து "இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க ஐயா இவங்க. உங்களுக்கு இந்த உண்மை தெரியுமா ஐயான்னோனே, "எனக்கு தெரியுமா எல்லா விஷயமுன்றாரு." அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. இந்த பொண்ணு வந்து வேணும்னு பண்ணலம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது விஜயும் வந்துடுறாரு. விஜய் வந்து "ஐயய்யோ! என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, காவேரியோட குடும்பத்துக்கு எப்படி இது உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி வந்து பார்க்குறாரு. எங்க தாத்தா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. காவேரி அவங்க அம்மா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க.